ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனதர் ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. ஸோ ஒரு காலை பொழுதில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியை தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாம் வந்திருக்க இடம் பாலக்காட் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ இந்த பாலக்காட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயினை தான் நீங்கள் ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஓடக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க. அந்த ட்ரெயினோட பேர் ட்ரெயின் நம்பர் 16344 பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் ட்ராவல்லாம் எப்படி அமையுது, ஸோ பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்குது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ இந்த பேர்ட் சவுண்டு காலையில் டைமில் செம்ம இனிமையாக இருக்குங்க கேட்குறதுக்கு. ஸோ வெளியில் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ அப்படியே விளாகையும் சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தாமோ ட்ராவலர் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னிக்கு நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்ஸை கொடுங்க. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதாங்க காலையில் அழகான அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெளியவே வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் கேரளாவில் ஓடுறது ப்ரைவேட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து இறக்கி விட்டுறாங்க முன்னாடியே. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இதுதாங்க ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். காலை பொழுதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் க்ளவுடியான கிளைமேட்டாக தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டிக்கெட் வந்து நம்ம கவுண்டர்லேயே எடுத்துக்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பாலக்காட் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிட்டிக்கு உள்ளே இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் கிளார் சூப்பராக அடிக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தூரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐசிஎஃப் கோச்சஸோடு இருக்கிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் எப்படி என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் அப்படியே ரியர் கேமரா காட்டுறேன், பார்க்கலாங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 120 ரூபாங்க பாலக்காட் டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினாக வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஃபேர் வருது. ஸோ என்னதான் ஒரு அண்டர்சர்வ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பிங்ஸும் ஓரளவுக்கு நின்று போனாலும் இது பார்த்திங்கன்னா நமக்கு அபவ் 200 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடுறதுனால நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினாக வந்துடும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கிது. ஸோ அப்படியே வாங்க அப்படியே நம்ம இது ஏறி பிரிட்ஜ் ஏறி அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லோக்கோலேருந்து அப்படியே கோச்சஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது, இப்போ ஜோடி இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ் ரீடெவலப்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார்டு ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. யார்டு மெயின்டெனன்ஸ், ட்ரெயின் மெயின்டெனன்ஸு, கோச் மெயின்டெனன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா யார்டு ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வாங்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு இந்த பாலக்காட் டவுன் டு திருச்சி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன் தான். பட் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு கேட்டோன்னே நமக்கு இன்றைக்கி டீசல் லோக்கோ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டீசல் லோக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீசல் லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா புல் பண்ண போகுது. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போய்ட்டு அவங்க எப்படியோ காட்டுறாங்க. இந்த மாதிரி டீசல் லோக்கோ புல் பண்ணி ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எஸ், நம்ம சொன்ன மாதிரி தாங்க நம்ம ட்ரெயின் இன்றைக்கி டீசல் லோக்கோ தான் புல் பண்ண போகுது. இஎம்டி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை ஷெட்டு WDP4D தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாலக்காட் டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு செம்மையாக இருக்குது இல்லைங்க லோக்கோ. பாருங்கள் லைட்லாம் போட்டு நமக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் தான். ஸோ ரோட்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 அன்ரிசர்வ் கோச்சஸும் 2 SLRD கோச்சஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 12 கோச்சத்தோடு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அப்படியே வாங்க ஏதோ ஒரு கோச் நம்ம ஏறிக்கலாம். ஸோ இந்த கோச் கொஞ்சம் அப்படியே எடுக்கலான்னு சொல்லிட்டு
ஒரு லோக்கோலேருந்து ஒரு 5 கோச் தள்ளி அப்படியே இந்த கோச்சில் ஏறலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்கலாம். கொஞ்சம் மீன்ஸ் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ஸோ யாருமே இல்லை பெருசாக. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க. தண்ணி அந்த ஈரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க சூப்பராக நமக்கு. ஸோ அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் அரைவாக இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலக்காடு ஜங்ஷன் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ நமக்கு இந்த ரூட்டில் தான் போகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 6:10க்கு பாலக்காடு ஜங்ஷனில் டிபார்ட் ஆகி நம்ம வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷன் தான் இங்கேருந்து பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக பழனி, திண்டுக்கல் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதுரை, திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் போகும். ஸோ நம்ம திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து டிபார்ட் ஆக இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே டிபார்ட்டிங்கில் பார்த்துட்டு அப்படி மற்றதை பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். போக போக நம்ம ட்ராவலில் நிறைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம் அந்த ட்ரெயினை பற்றின. ஸோ சூப்பரான ட்ராவலை இங்கே பாலக்காடு டவுன்லேருந்து இந்த ட்ரெயின் ட்ராவலை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக பாலக்காடு ஜங்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. ஸோ அப்படியே வாங்க போகிற ரூட் எல்லாமே உங்களுக்கு செம்ம சீனிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான ட்ராவலை இங்கே பாலக்காடு டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். For the kind attention of passengers, train number 16844 Palakkad Town Tiruchirappalli Express is ready to leave from platform number 2. यात्रकार शुभ यात्रा नेरुंनु. आपकी यात्रा शुभ हो. We wish you a happy journey. ஸோ கரெக்டாக ஆன் டைம் 6:30க்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பாலக்காடு ஜங்ஷன் தாங்க. அப்படியே ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ நல்லா க்ளவுடியாக ஓரளவுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது.
ஸோ இந்த செஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடு டவுன் டு இந்த பாலக்காடு ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஸ்பீடு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 தான் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டில். ஸோ அதுக்கப்புறம் பாலக்காடு ஜங்ஷன் பண்ணோன்னே யூஸ்வல் சார் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து யூஸ்வலான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க பாலக்காடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி அரைவாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஹால்ட் இருக்குது, 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வண்டி டிலே வந்திருக்கு, 3 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து மேஜராக ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ஸும் வந்து வண்டி நிற்கும். என்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் நிற்கும். ஸோ நமக்கு அந்த திருப்பூர் தாண்டின பிறகு நமக்கு வந்து ஸ்டாப்பிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சாரி கோயம்புத்தூர்லேருந்து தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வஞ்சிப்பாளையம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்காது. ஸோ அப்படியே பார்க்கலாங்க. For your kind attention, please. Train number 168444 from Palakkad town to Tiruchirappalli Express is standing on platform number 4. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடு டு கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் நான் டே டைமில் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலையில் டைமில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன்.
ஸோ கஞ்சிக்கோடு ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் தான் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அழகிய பியூட்டிஃபுல்லான அந்த காட் ஸ்டேஷனுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாளையார் ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு இந்த ரூட்டில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது. ஸோ அவ்வளோ சீனிக்காக அந்த க்ளவுடியான கிளைமேட்டு, இந்த ஹில்ஸு நமக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா வாழையார் ஸ்டேஷனுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளாவோட லாஸ்ட் ஹால்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட இது நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம்.
ஸோ இந்த ரூட்டில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேஷன் வாளையார் ஸ்டேஷன் பற்றி வண்டி அரைவ் ஆகிடுச்சு. ஸோ டிபார்ட்டிங் ஆகும்போது நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரூட்டில் நம்ம வந்து எப்படியோட ட்ராவல் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து மான்சூன் டயத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் ஜாலியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட் இந்த பாலக்காடு டு கோயம்புத்தூர் ஸ்டேஷனுங்க. ஸோ அப்படியே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டிமடை, மதுக்கரை அண்ட் பார்த்தீங்கன்னா போத்தனூர், கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஸோ அப்படியே எல்லாமே லைனாக ஸ்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ஹால்ட் பார்த்தீங்கன்னா எட்டிமடை ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த எட்டிமடையில் வண்டி நிற்கிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலேஜ் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தா காலேஜ் இருக்குது. ஸோ இங்கே 2-3 காலேஜஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபோர்ட் ஆகிறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து காலேஜ் எடுத்து இந்த பாலக்காட்லேருந்து வந்து இங்கே படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து வருவாங்க. ஸோ இறங்குறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ட்ரெயினை வந்து டே டைமில் விட்டுருக்காங்க, காலேஜ் டைமில். ஸோ நமக்கு ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பெருசாக க்ரௌட்லாம் இல்லைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான், சீட்லாம் ஃப்ரீயாகவே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹால்ட் பார்த்தீங்கன்னா மதுக்கரை ஸ்டேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அரைவிங் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துடலாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பிரஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ எக்ஸ்பிரஸ்னாலும் பார்த்தீங்கன்னா மேஜரான ஸ்டாப்பிங் ஸ்டென்னு போகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த ரூட்டில் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எட்டிமடை, மதுக்கரை, வாளையாறு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி நின்று போகிறாங்க.
ஸோ பாலக்காடு டிவிஷன் முடிஞ்சு நமக்கு பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ போத்தனூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி ரீச் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் போகுது. ஸோ அதோட அடுத்த முதல்ல டிபார்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 301 கிலோமீட்டருங்க. பாலக்காடு டவுன் டு திருச்சி வரைக்கும் 301 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 7 மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குர்லா எக்ஸ்பிரஸ் நிற்கிது. லோக்மான்ய திலக் டெர்மினஸ் குர்லா எக்ஸ்பிரஸ். ஐ திங்க் இதில் வந்து போட்டிருக்க ரீசன் படி பார்த்தா நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல, பார்க்கலாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கேன். ஸோ கோயம்புத்தூர்லேயே இறங்கி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ட்ரெயினும் கிளம்பிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக இருக்குன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டே தான். ஸோ வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டே. ஸோ வீக் டே பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக ஒரு நாள் படுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ ஓரளவு போக போக ஏறுமான்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அதை பார்க்கலாங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன். ஸோ கோயம்புத்தூர் நார்த் வண்டி பார்த்தீங்கன்னா அரைவாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் நார்த்தை விட கோயம்புத்தூர் ஜங்ஷனோட கோயம்புத்தூர் நார்த்தில் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறிட்டாங்க. ஸோ அப்படியே வாங்க பார்க்கலாம்.
ஸோ ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேலமேடு ஸ்டேஷன் அப்படி அரைவ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு க்ரௌடு வருது இல்லைங்களா, அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடு தாங்க. ஸோ ஏறி பாதியிலே இறங்குறவங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு டைம் டே டைம் ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே பார்த்து நெக்ஸ்ட்டு சிங்காநல்லூர் அப்படியே பார்க்கலாங்க. ஸோ ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடையவாக இருக்குது. இந்த திருச்சி, இந்த பாலக்காடு டவுன் திருச்சி பாலக்காடு டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு வாரத்தில் 7 நாளுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கான நெக்ஸ்ட் ஹால்ட் இருகூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. ஸோ இருகூர் ஜங்ஷன் நமக்கு மேஜராக வந்து கோயம்புத்தூர் அவுட்டரை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன். நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே போகாமல் நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போத்தனூர் வழியாக போகிறதுக்கு இந்த அவுட்டர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேபினை வந்து யூஸ் பண்ணி ட்ரெயின்ஸ் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ், மேங்களூர் மெயிலு, ஸோ மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் போகுது. ஸோ ஒரு சில ட்ரெயின்ஸ், முக்கியமான மேஜரான ட்ரெயின்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் வழி தான் போகும். பட் ஒரு சில ட்ரெயின்ஸ் போத்தனூர் வழியாக பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் கோயம்புத்தூருக்குள்ளே வராமல் அப்படி திருப்பூர் இந்த இருகூர் ஜங்ஷன் வந்து அவுட்டர் பிரிஞ்சு நம்ம போத்தனூர் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ட்ரெயின் கரெக்டாக பார்த்தோன்னா சோமனூர் ஸ்டேஷன் வந்து அரைவாக இருக்குது. ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா சோமனூர் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப டவுனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏற்றி மண்ணெலாம் கொட்டி பார்த்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த அந்த வண்டிக்கான ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் இந்த ரைட் சர்வீஸும் பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெயினை ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரோட்டில் தாங்க பண்ணுறாங்க, ஈரோடு யார்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மெயின்டைன் ஆகி ஈரோடு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராகவும், திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் ஆகவும், பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ஆகும். இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி போயிட்டு அண்ட் தென் காரைக்குடி விருதுநகர் காரைக்குடி திருச்சி வந்துட்டு திருப்பி திருச்சி ஈரோடு பேசஞ்சராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ராக் ஷேரிங் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊத்துக்குடி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வண்டி அரைவாக இருக்குங்க. என்னத்தில் இந்த ட்ரெயின் நமக்கு வந்து பாலக்காடு டவுனில் ஸ்டார்ட் ஆகி பாலக்காடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டு ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் லைனு, ஸோ அதுக்கப்புறம் ஈரோடு டு திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் லைனு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஊத்துக்குடி ஸ்டேஷன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு அடுத்த ஹால்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரோடு தான். ஸோ இடையில உள்ள எல்லா சின்ன ஸ்டேப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிப்பிங் பண்ண போகுது. ஸோ பார்க்கலாங்க வாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருந்துறை வண்டிக்கு ஸ்டாப்பே கிடையாது. பட் ஒரு வேளை நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் கொடுக்கறதுக்காக வண்டி இங்கே போட்டுருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாங்க. இல்லைங்க, ஓவர்டேக்கில் எதுவும் கொடுக்கல, வண்டி பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சு. சிக்னல் வந்து ரெட்டில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் போட்டாங்க. ஸோ தொட்டியப்பாளையம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூப்பில் போட்டாங்க, வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் போட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷன் வந்து வண்டிக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது. ஸோ அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூப்பில் போட்டிருக்காங்க. ஏன்னா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அட்வான்ஸ் டைம் நமக்கு வந்து 10 நிமிஷம் பிஃபோர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி ஓவர்டேக் கொடுத்த பிறகு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போகும், பார்க்கலாம். ஸோ ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியர் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தான். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நிற்கிறது நம்மளோட கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே சேம் ரூட்டில் கரூர் வரைக்கும் போகும். ஸோ அந்த வண்டி போன பிறகு தான் நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா சிக்னல் கிளியர் பண்ணுவாங்க. ஈரோடு ஜங்ஷனில் நல்ல க்ரௌடுங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து லைன் பிரிஞ்சு நம்ம வந்து இப்போ அந்த ஈரோடு கரூர் லைன் ஜாயின் ஆகி அப்படி நம்ம வந்து போக போகிறோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் வரைக்கும் யூஸ்வலாக இந்த ஈரோடு கரூர் லைன் ஜாயின் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டுக்கல் லைன் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம குளித்தலை போய் அங்கேருந்து போயிடுவோம். ஸோ வாங்க அந்த வண்டி போன பிறகு தான் நம்ம வண்டிக்கு இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆல்ட் வரக்கு. ஸோ எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு தெரியல, இப்போ பார்க்கலாம். ஸோ ஈரோடு ஜங்ஷனில் அப்படியே ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சுங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்னல் போடலை. ஸோ எத்தனை மணிக்கு போடுவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தா 20 நிமிஷம் மேலே வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:04 ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிபார்ட் ஆகிருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு நெக்ஸ்ட்டு ஹால்ட் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணவே இல்லையாட்டேங்குது. நமக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் தண்ணி இல்லை, இங்கே பார்த்தா வாஷ் பேஸ்லையும் தண்ணி வரல. ஸோ தண்ணி இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாருமே. ஸோ நமக்கு சேலம் போகணுன்னா அந்த லைனில் நம்ம வந்து போகும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரூர் லைன் ஜாயின் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது அப் டைரக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைன் இந்த பக்கம் ஜாயின் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஹால்ட் பாசூர் ஸ்டேஷனுக்குன்னா வண்டி அறையாக இருக்குது. இந்த ரூட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு லாஸ்ட்டாக செம்மொழியில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் டே டைமில் வந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்காங்க இந்த ரூட்டில். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுமுடி அண்ட் பார்த்தீங்கன்னா புகழூர் அண்ட் பார்த்தீங்கன்னா கரூர் சூப்பர் ஸ்டேஷன் தான் அப்படியே வரும்.
ஸோ மேஜரான ஸ்டேஷன்ஸ் தான் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுமுடி ஸ்டேஷன் வந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருந்தேன். கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேமஸாக சிவன் கோயில் இருக்குங்க. நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறது, ஸோ நல்லது கெட்டது எல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோயிலுக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ புகழூர் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக கரூர் ஜங்ஷன் தான். ஒன்று 6 8 4 4 பால்காட் டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வயா சித்தலவாய் குளித்தலை நடைமேடை 4 வந்து சேர்ந்து விட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஹால்ட்டான கரூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி அரைவாக இருக்குது. ஸோ கரூர் ஜங்ஷன் இந்த ரூட்டோட ஒரு மேஜரான ஜங்ஷன். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஈரோடுக்கான லைனும் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் போகிற லைனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில வண்டிகள் நம்ம லாங் போகிற வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஈரோடு போயிட்டு ரிவர்ஸில் எடுத்து சேலம் போவாங்க. பட் ஒரு சில வண்டிகள் டேரெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ட்ரெயின்ஸ் நம்ம எல்டிடி நாகர்கோவில் எல்டிடி எக்ஸ்பிரஸ், எஸ்எம்இடி நாகர்கோவில், ஸோ இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போவாங்க. ஸோ டேரெக்டாக போகிறதுன்றது நமக்கு டைம் சேவ். ஏன்னா இங்கேருந்து கரூர்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ கரூர்லேருந்து ஈரோடுக்கு ஒரு 1 hour, அங்கேருந்து ஒரு 1 hourன்றதை தாண்டி இதே ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த 2 hours நம்ம வந்து சேலமே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இயர்லியாகவே சேலமே ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ அந்த மேலே போகிற லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திண்டுக்கல் லைனு, நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி லைன் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜாயின் ஆகிடும். ஸோ வண்டிக்கான அடுத்த ஹால்ட்டு குளித்தலை ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 ஹால்ட் இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சி வரைக்கும் 23 இன்டர்மீடியட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பெட்டலவாய் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபோர்ட்டுங்க. ஸோ இந்த 2 ஹால்ட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சித்தலவாய் வந்து நான் வந்து எடுக்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணசம் தூங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா குளித்தலை உள்ளே வந்துச்சு. ஸோ அப்படியே உட்காந்து எடுத்துகிட்டு டிப் சொல்லியாச்சுங்க.
ஸோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு திருச்சி ஜங்ஷனில் எண்ட் பண்ணிடலாம். ஸோ பெட்டவாய் தலை ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருச்சி ஃபோர்ட்டு தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹால்ட் இருக்குது. ஸோ ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்தரசநல்லூரில் வந்து வண்டி வந்து ஹால்ட் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முத்தரசநல்லூர் வந்து இந்த வண்டிக்கு ஹால்ட்டு கிடையாது, நமக்கு வந்து டேரெக்டாக ஃபோர்த்து தான். பட் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராசிங் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ரூட்டுன்றதால நமக்கு வந்து கூட்ஸ் வந்தாலோ இல்லை எது வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரங்கட்டி தான் வந்து வண்டிக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெயினோட ஆப்போசிட் ட்ரெயின், அதாவது திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் கிராஸ் பண்ணி போச்சு. ஸோ அதுக்கு வரும் சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ திருச்சி ஃபோர்ட்லேயே 50% க்ரௌட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து டிபோர்ட் ஆகிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கேருந்து நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ரொம்ப பக்கங்க எல்லா இடமும் மேஜரான ஊருங்களுக்கெலாம் போகிறதுக்கு அவங்க இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஆட்டோ அது இதுன்னு யூஸ் பண்ணி போய்ப்பாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அப்படியே போயிட்டு நம்ம வெளியே ஸ்டேஷன் வெளியே போயிட்டு இது பண்ணிக்கலாம். எஸ், ஃபைனலாக ஒரு 15 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை ரீச் ஆகிடுச்சிங்க. ஸோ பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பரான ஜேர்னியை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ டீசல் ஆக்ஷனில் எண்டு டு எண்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் எலக்ட்ரிக் ஆகி இந்த ரூட், அதாவது நம்ம ரூட் பாலக்காடு டு அந்த ஈரோடு ஸ்டேஷனில் வந்து இது வரைக்கும் வந்து நான் டீசல் ஆக்ஷனில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். வேப் 4, வேப் 7, வேக் 9ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் WDPயில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அக்ஸலரேஷன் பவர்
ஸோ இந்த ஹாரனு எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த காலையில் டைமில் நமக்கு அந்த பாலக்காடு டு இந்த வாளையார் ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சதுங்க. ஸோ ஈரோடுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெயில், பயங்கரமான வெயில். ஸோ முடியல, இப்போயும் வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ட்ரெயினை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா க்ரௌடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃப்ளோட்டிங் க்ரௌடு தாங்க, ஏறுறது இறங்குறது. ஸோ இந்த மாதிரி க்ரௌட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரோடு டு கரூர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கரூர் டு திருச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி கோயம்புத்தூர் டு திருப்பூர் டு ஈரோடு. ஸோ அப்படியே அந்த மாதிரி பிட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஓவரால் ஜேர்னி நமக்கு இன்றைக்கி சூப்பராக அமைஞ்சுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மற்றபடி ஏதாவது சொல்ல மாட்டேன்னா டிக்கெட் ஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்தவொடனே ஸ்டார்டிங்கில் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஹவர்ஸும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டெய்லி ரன்னிங்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் என்ன ஒன்று, ஏதோ ஒரு ஒர்க்கு ஏதோ ஒன்று அவங்க வேலை செய்கிறாங்கன்னா இப்போ வண்டி வந்து பார்ஷியல் கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லை கேன்சலே கூட பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா வந்து அது அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சருக்கு நடக்காத யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிக்க முடியாது. ஸோ வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி நமக்கு இன்றைக்கி இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் எண்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.